இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரத்தில் இருக்கின்ற நாம் இயேசுவின் அன்பு சீடராக திகழும் யோவான் நற்செய்தியாளரை பற்றியும் அவர் எப்படி எவ்வளவு காலம் வாழப்போகிறார் என்பதை பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித யோவான் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 20-25 முடிய. நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். உயிர்த்த இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நான் வருமளவும். முதலாவதாக நான் வருமளவும் என்ற வார்த்தையின் மூலமாக தான் இரண்டாவதாக வருவார் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அடுத்ததாக பேதுருவிடமும் என்னிடமும் உங்களிடமும் அடுத்தவர்களை பாராதே, அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முயற்சிக்காதே, அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை காண ஆசைப்படாதே என்று சொல்வதோடு, உனக்கு நான் கொடுத்த வேலையை செய்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அறிவுறுத்துகிறார். இன்றைக்கு எல்லோருமே அடுத்தவர்களை பார்த்துதான் நாம் வாழ்ந்து வருகிறோம். நான் இவ்வளவு படித்திருக்கின்றேனே, ஆனால் அவர் என்னை விட குறைவாக படித்து இருக்கின்றாரே, எப்படி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைத்திருக்கிறது? நான் கடினமாக உழைக்கிறேனே, ஆனால் அவன் உழைக்கிறதே இல்லையே, அவனிடத்தில் எப்படி இவ்வளவு முன்னேற்றம் வந்தது என்று நாம் பலவாறு யோசிக்கிறோம் அல்லவா? முதலில் நாம் இரகசியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இரகசியம் என்பது மறைவாய் இருப்பவை, அதில் நாம் கவனமும் செலுத்தக்கூடாது. இரகசியம் கடவுளுக்கு உரியது, அதை அவர் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வசனத்தின்படி அர்த்தத்தை புரிந்து கொண்டு இறைவார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். யோவான் 21-23. சீடர் இறக்க மாட்டார். இங்கே இந்த வசனம் சீடரின் தவறான புரிதலை காட்டுகிறது. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடந்த உரையாடலை நாம் 3 நண்பர்களுக்குள் நடந்த ஒரு கலந்துரையாடலாக எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களில் ஒருவன் மற்றவர்களை பார்த்து சொல்கிறான், நீ இந்த 3வது நண்பனுக்கு இந்த உதவியை செய்யக்கூடாது என்று. ஆனால் 2வது நண்பனோ பதிலுக்கு, நான் எதையும் செய்வேன், இதற்கு மேலும் செய்வேன், உனக்கு என்ன என்று பேசுகிற ஒரு சாதாரண பேச்சாக காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு அர்த்தமுள்ள பேச்சு. அதன் அர்த்தம் என்னவென்றால், உண்மையிலே 2வது நண்பன் 3வது நண்பனுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. இப்படிதான் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் உரையாடல் நடக்கின்றது. இயேசு கிறிஸ்து யோவான் எனது 2ஆம் வருகை வரையிலும் உயிரோடு இருப்பான் என்று சொல்லவில்லை. மாறாக, அப்படி நான் செய்தாலும் உனக்கு என்ன, நீ உன் வேலையை செய் என்று பேதுருவிடம் கூறுகிறார். ஆனால் சீடர்கள் அந்த சீடன் மரிப்பதில்லை என்று இயேசுவே சொல்லிவிட்டார் என்று தவறாக புரிந்து கொண்டு தவறான செய்தியை பரப்பினார்கள். நாம் யாரையும் தவறாக புரிந்து கொண்டு தவறாக எதையும் செய்யவோ பேசவோ கூடாது. அதிலும் நற்செய்தியின் வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். வாழ்க்கைக்கு இறுதியாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொன்னது போல் நாம் ஒவ்வொருவருமே நமக்கு கொடுத்த வேலையை செய்து அவரை பின்பற்ற வேண்டும்.